அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருன்னில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய செம்மறியாக விண்ணிலிருந்து இறங்கி வந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். அவருக்காக காத்திருப்பதும் அவரிலே நம்மையே முழுமையாக சரணாகதி ஆக்குவதும் நமக்கு மீட்பை கொடுக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகக்கூடிய தகுதியை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்த சிறப்பாக இந்த நாளிலே கடந்த வாரம் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்திலே கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை
உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, வசனம் 3 மற்றும் 5 முதல் 6 வரை. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலே ஒன்று திரட்டவும் கற்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீரே என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ
வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதோர் பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என்னாவில் எழச் செய்தார். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிப்பலியும் பாவம் போக்கும் பலியும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயவராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானா நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 29 34 வரை. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு 2வது வாரத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு இறைவார்த்தை பகுதி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்குமே அருமையான ஒரு இறை செய்தியை ஆண்டவர் ஒரு பொக்கிஷமாய் கொடுக்க காத்திருக்கிறார். பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. இன்னும் கூட ஒரு சில இடங்களில் பொங்கல் நடைபெற்று கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற குருக்கள் நாங்களாம் அந்த பொங்கலை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கூட இந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வேண்டினேன். விவசாய பெருமக்களுக்காக, குறிப்பாக நல்லிணக்கம் நம் நாட்டில், குறிப்பாக நம் தமிழ்நாட்டு நிலவ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சென்று இறைவனை தொழுது அந்த இறைவனுடைய ஆசீரால் அருளால் இந்த தமிழ் சமூகமே செழித்து ஓங்க வேண்டும் என்று உண்மையிலேயே ஜெபித்தேன். அந்த ஜெபத்தோடு தான் இந்த இறைவார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நற்செய்தியானது இயேசுவை ஒரு ஆடாய் அடையாளப்படுத்துகிறது. அது திருமுழுக்கு யோவான் தான் சொல்லுகிறார், இதோ செம்மறி என்று. ஒரு சின்ன நிகழ்வு. ஜெர்மனி நாட்டுக்கு ஒருத்தர் டூரிஸ்ட் மாதிரி போயிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் போல போயிட்டு அங்கே இருக்க திருத்தலங்களை எல்லாம் பார்க்கிறார். அங்கே ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் மிக உயரமான ஒரு கோவில் மணி கோபுரம் இருக்கிறது. அதில் பெரிய மணி அங்கே தொங்குது. அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அந்த ஒரு நல்ல ஒரு உயரமான இடத்துல அந்த கோபுரத்தில் ஒரு ஆடு வரைஞ்சிருக்குதாங்க. அப்போ அந்த கோயில் இருக்கிற புனிதருக்கும் அந்த அதில் வரையப்பட்டிருக்கிற ஆட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இந்த மனிதருக்கு புதிதாக அந்த இடத்திற்கு போன அந்த டூரிஸ்ட்டுக்கு இதை யார்ட்டையாவது கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரே ஆசை, தெரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த மணிகோபுரத்தில் ஆட்டுடைய படம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரியணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அங்கே ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். என்ன வரலாறு, தெரிந்து கொள்ளலாமே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மணிகோபுரம் கட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில், அப்போது கட்டி மேலே போயிட்டு இருந்துச்சு, அந்த மணியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மணியை தூக்கி கொடுக்குறாங்க இல்லையா, தூக்கி கொடுக்குற நேரத்தில் கீழேருந்து ஒவ்வொருத்தராக பாஸ் பண்ணி தான் அந்த மணி மேலே போச்சு. அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல ஆடு வரையப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல நின்று பணி செய்து கொண்டிருந்த அந்த நபர் தெரியாமல் தவறி அங்கிருந்து அவர் கீழே விழுந்துட்டார். சரி, கீழே விழுந்தவருக்கு என்னாச்சு, இறந்துட்டாரா அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறாரு, ஆனால் அவர் இறக்கலை. அது கிட்டத்தட்ட 50-60 அடி உயரத்தில் இருந்து அவர் விழுந்தும் அவர் இறக்கவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் விழுந்த அந்த நேரத்தில் கீழே ஆடுகள் மந்தையாக மாலை நேரத்தில் இப்படி மேய்ச்சல் முடித்துட்டு வீட்டுக்கு போகிற நேரம், அவர் மேலே அங்கேருந்து விழுகிறதுக்கும் இந்த ஆடு சரியாக அவர்களை கிராஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இருந்துச்சு. அவர் அந்த ஆட்டு மேலேயே அப்படியே விழுந்துட்டார். ஆட்டு மேலே விழுந்த உடனே சிறு காயத்தோட அவர் உயிர் தப்பி கொண்டார். ஆனால் ஆடு இறந்து போனது அந்த இடத்துல. ஆட்டுக்கு தான் பயங்கரமான அடி, அவர் ஆடு செத்து போச்சு. அப்போ உயிர் பெற்று அவர் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் பிழைத்து கொண்டார். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் இந்த நிகழ்வை எப்படியாவது நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவர் எந்த இடத்திலிருந்து விழுந்தாரோ அந்த இடத்துல அந்த ஆட்டினுடைய அந்த இமேஜை, அந்த உருவத்தை அழகாக சித்திரமாக பொதித்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னாராம்.
இது ஒரு சாதாரண நிகழ்வு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் சொல்ல வருகிற விஷயம் காரியம் உங்களுக்கு புரியாமல் போய்விடும். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் இது உங்களுக்கு சிறப்பாக புரிந்திருக்கும் என்று. எப்படி அங்கிருந்து விழுந்த அந்த மனிதனை இந்த ஆடு காப்பாற்றியதோ அதே போல்தான் செம்மறியாம் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தன் இரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார். அதனுடைய நினைவாகத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நாம் இயேசுவை செம்மறியாய் நினைவு கூறுகிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த இறைமகன் என்று தந்தையானவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவுக்கு பலவிதமான அடையாள பெயர்கள் இருக்கிறது, புனை பெயர்கள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நானே உலகின் ஒளி என்பதும் கடவுளுடைய பெயர், வார்த்தை என்பதும் இயேசுவுக்கு பொருந்தும், அவருக்கு வழி என்பதும் அவருக்கு பொருந்தும், வாழ்வு என்பதும் அவருக்கு பொருந்தும், திராட்சை கொடி, திராட்சை செடி என்று பல பெயர்கள் இயேசுவுக்கு இருக்கிறது. வாழ்வு என்பது அவருக்கு பொருந்துகிறது இல்லையா? இந்த பல பெயர்களோடு ஒரு உச்சமான ஒரு பெயராய் நான் பார்ப்பது ஒரு புனைப்பெயர், ஒரு அடைமொழி, பட்ட பெயர், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அது இந்த செம்மறி. இந்த செம்மறி என்கிற பெயர் யாரோ ஒருவர் கொடுக்கவில்லை, திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார். யார் இந்த திருமுழுக்கு யோவான்? ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு தன்னுடைய மகனுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காய் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர், இறை மனிதர், புதிய ஏற்பாட்டினுடைய அல்லது வரலாற்றினுடைய கடைசி இறைவாக்கினராக இருந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், அதோ போய்கொண்டிருக்கிறாரே அவர்தான் இந்த உலகத்தினுடைய பாக்கங்களை போக்க வந்த செம்மறி, இதோ கடவுளின் செம்மறி என்று அந்த செம்மறியை நமக்கு அடையாளப்படுத்தியதைத்தான் இன்றைய நாளில் நாம் வாசகமாக நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் இயேசுவை செம்மறியாக அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளை எல்லாம் இந்த விவிலியத்தில் அழகாக சித்தரித்து வைத்திருக்கிற யோவான் நற்செய்தியாளர் பல இடங்களில் இயேசுவுக்கு இந்த செம்மறி என்கிற வார்த்தையை பொருத்தி காட்டுகிறார். குறிப்பாக திருவெளிப்பாட்டு நூலில் மட்டுமே 29 முறை இந்த செம்மறி என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளம் காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே இயேசு நம்முடைய உள்ளத்தோடு, நம்முடைய இல்லத்தோடு, நம்முடைய உணர்வோடு கலந்தவராக இருக்கிறதுனால் உனக்கு யார் இயேசு என்று இப்போது நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொண்டாலும் நீங்கள் அடுத்தவரை பார்த்து கேட்டாலும் பலவிதமான பதில்கள் வரும். ஒரு நோயுற்ற நிலையில் இருந்த ஒருவர்கிட்ட போய் சுகமாய் வருகிறார், அவர்கிட்ட போய் கேட்குறீங்க உனக்கு இயேசு யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? அவர் ஒரு நல்ல மருத்துவர் என்று சொல்வார். மனக்குழப்பத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் அடுத்தது என்ன செய்வோம் தெரியாமல் இருக்கிற ஒரு மனிதர் ஒரு விடியலை, ஒரு தெளிவை கண்டு கொண்டிருக்கிறார். அவரிடம் போய் நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட இயேசு வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய ஒரு இயேசுவை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார். நிம்மதி இழந்த மனிதரிடம் கேட்டால் நிம்மதி தரும் இயேசுவை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் எப்படியெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார், அவருடைய பார்வையில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பாருங்களே. அவர் சொல்லுகிறார், இதோ இறைவனின் செம்மறி. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை மட்டுமே 4 இடங்கள்ல 4 விதமாக இயேசுவை அவர் அடையாளப்படுத்துகிறார். முதல் அடையாளம், அவர் கடவுளின் செம்மறி, அவர் இறைவனின் செம்மறி என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய 29வது வசனத்துல அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக அவர் இயேசு எப்படி பார்க்கிறார்? இவர் என்னை விட பெரியவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறார். அப்படின்னா the mightiness, ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு உன்னதமான மனிதர் என்பதை திருமுழுக்கு யோவான் அறிந்து நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இயேசுவை அவர் ஆவியானவர் வந்து தங்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அருளும் ஆவியும் நிறைந்தவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவதாக என்ன சொல்லுகிறார்? இவரே இறைவனின் மகன் என்பதையும் நமக்கு சொல்லுகிறார். இறைவனின் மகன், இறைவனின் செம்மறி, இவர் என்னை விட பெரியவர், முக்கியமாக இவர் ஆவியார் வந்து தங்கக்கூடிய ஆவியின் பெட்டகம் என்றும் அவருக்கு சொல்லுகிறார். சரி, இப்போ இதில் எல்லா வார்த்தைக்கான ஒரு அழுத்தத்தையும் விளக்கத்தையும் நம்ம பார்க்கிறத விட ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோ இறைவனின் செம்மறி. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த செம்மறியாடுகளை கண்ட அனுபவம், அல்லது செம்மறியாடை மேய்த்த அனுபவம், அல்லது செம்மறியாடு மேய்க்கிறவர்களை பார்க்கக்கூடிய அனுபவம் கிடைத்தது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் பகுதியில்
சிவகங்கை மறை மாவட்டம், ராமநாதபுரம் மறை மாவட்டம், இந்த பகுதிகளெல்லாம் மக்கள் வந்து ஆடுகள் மேய்ப்பது ஒரு 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 தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அது குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வருமானமாக வைத்து வாழக்கூடிய சமூகத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நான் அந்த ஆடுகளை கண்கூடாக பார்த்துருக்குறேன். வெள்ளாட்டுக்கும் செம்பரி ஆட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெள்ளாடு என்னென்னா தான்போக்கில் தான் போகும். வெள்ளாடு வந்து தாம்போக்கில் போகும். ஆனால் செம்மறி ஆடு எப்போவுமே ஒரு மந்தையாகத்தான் போகும். வெள்ளாட்டை வந்து அடக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த செம்மறி ஆட்டை நம்ம எளிமையாக அடக்க முடியும். வெள்ளாடை வச்சு கெடை போட முடியாது. கெடைன்னா என்ன, ஒரு 100 ஆடு வெள்ளாடு, 500 ஆடு வெள்ளாடு அப்படிலாம் வச்சு பார்க்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது ஒன்று ஒவ்வொரு பக்கத்துக்கு மேய்ச்சலுக்கு போகும். ஆனால் இந்த செம்மறி ஆடுகள் அப்படி அல்ல. சாந்த சொரூபியானது எப்போவுமே வந்து தலைவனுக்கு கட்டுப்படக்கூடியதாகவும், அந்த ஆடுகள் வந்து ஆயினுடைய அந்த ஸ்மெல்லை, அந்த அந்த மனத்தை அறிந்த, உள்ளத்தை அறிந்த ஒன்றாக இந்த செம்மறி ஆடுகள் எப்போவுமே இருக்கும். அதனால தான் பெரிய அளவில் ஆடு வளர்க்குறவர்கள் எல்லாருமே இந்த செம்மறி ஆடுகளை தேர்ந்தெடுப்பார்களே ஒழிய இந்த வெள்ளாட்டுகளை அவர்கள் என்ன செய்வதில்லை, தேர்ந்தெடுப்பதில்லை. இன்னும் ஒரு சில பேருக்கு எது செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். எனக்கு அது எப்படி விளக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓரளவுக்கு செம்மறி ஆடு அப்படின்றது வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். அது கொஞ்சம் கொம்புலாம் பெருசாக இருக்கும், கொம்புலாம் இருக்கும் வெள்ளாட்டுக்கு. ஆனால் இந்த செம்மறி ஆடு அப்படின்றது கொஞ்சம் ரோமங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குட்டையாகவும் இருக்கும், பெரிய அளவில் கொம்புகள்லாம் இருக்காது. அதுதான் ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதில் நிறைய நேர்மறையாக பார்க்கக்கூடிய காரியம். இந்த செம்மறியிட்ட என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அது எப்போவுமே சாந்தமாக இருக்கும். எப்போவும் சாந்தமாக இருக்கும். முதலாளிக்கு பெருசாக தொல்லை கொடுக்காது. தன்னை கொல்ல வருபவராக இருந்தாலும் சரி, அவர்களிடம்போது அன்பாக நடந்து கொள்ளும். அதனால தான் இதில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இந்த இதோ நடந்து போகிறாரே, இதோ கடந்து வருகிறாரே என்னிடம், இவர் இறைவனின் செம்மறி என்று சொல்லுகிறார். இறைவனின் செம்மறி. ஆக மொத்தத்தில் இந்த செம்மறி என்ற வார்த்தையானது விவிலியத்தில் அன்புக்கு அடையாளமாக, தியாகத்திற்கு அடையாளமாக, தன்னடக்கத்திற்கு அடையாளமாக, தூய்மைக்கும் அடையாளமாக, கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. சரி, மொத்தத்திலேயே இந்த ஆடுகள் அப்பழுக்கற்றவையாக இருக்கிறது. எப்படின்னா இன்னசென்ஸ். அந்த ஆடுகள் வந்து அப்பழுக்கற்ற நிலையில்தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னை வளர்க்குற மனிதர் தன்னை வளர்ப்பதே தன்னுடைய வருமானத்திற்காகத்தான் அப்படின்றது அந்த ஆடுகளுக்கு தெரியாது. பார்த்துக்கோங்க. தன்னை வளர்ப்பவர் அவ்வளவு தூரம் பாசநேசமாக வளர்த்தாலும், என்னதான் உணவு கொடுத்தாலும், என்னை எதிரிகளிடமிருந்து என்னை கிடை வைத்து பாதுகாத்தாலும், எதற்காக என்னுடைய முதலாளி என்னை பாதுகாக்கிறாரு? என்னை விற்கிறதுக்காண்டி தான், நல்ல விலைக்கு போவேன் அப்படின்றதுக்காண்டி தான். அப்படி இருந்தாலும் கூட இந்த செம்மறி ஆடுகள் எப்போதுமே அந்த ஆயனை பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும். என்னுடைய முதலாளி இவ்வளவு தூரம் நேசிக்கிறதுக்கு காரணம், எவ்வளவு தூரம் என்னை பாதுகாக்கிற காரணம், நல்ல மேய்ச்சல் நிலத்தில் கொண்டு என்னை மேய்க்கிறதுக்கு காரணம், எனக்கு நல்ல நீர்நிலையில் கொண்டு எனக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு காரணம், நிழலான பகுதியில் என்னை வைத்து பாதுகாப்பதற்கு காரணம், என்னுடைய இடை குறையாமல் என்னை பார்த்து கொள்வதற்கு என்ன காரணம், நல்ல விலை வந்து கொடுக்கறதுக்கு என்னை வளர்க்கிறார் என்பது அந்த ஆடுகள் தெரிந்திருந்தும் அறிந்திருந்த போதும் கூட அவை ஒருபோதும் அந்த ஆட்டு இடையனை விட்டு விலகி போவதே இல்லை. அந்த ஆட்டு இடையன் எவ்வளவு நாட்கள் கழித்து வந்தாலும் தேடி சொல்லக்கூடியதாக, எந்த நிலையிலும் அந்த ஆட்டு இடையனோடு உள்ள உறவில் ஒருபோதும் விலகி செல்லாது. அதுதான் அந்த ஆட்டுக்குரிய சிறப்பு. இப்போ அப்படியே பொருத்தி பாருங்களேன், இது இறைவனின் செம்மறி. எப்படிப்பட்ட செம்மறி? இறைவனுடைய செம்மறி, தந்தையினுடைய செம்மறி. என்னுடைய அப்பா இந்த உலகத்திற்கு என்னை அனுப்புகிறாரு, போன்னு சொல்லும் போதையே நான் இறக்கத்தான் போகிறேன், பாடுகளைத்தான் படப்போகிறேன், துன்பங்களை ஏற்க போகிறேன், எல்லாம் தெரிந்திருந்தும், அவமானங்களை சகிக்க போகிறேன், எல்லாம் அறிந்திருந்தும் நான் என்னுடைய தந்தையினுடைய செம்மறி, அதுதான் இறைவனின் செம்மறி. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு உயிரை கொடுத்து தன் பலியினால், தன்னுடைய இரத்தத்தினால் மீட்பை கொடுக்க வருகிறார் என்பதனால் தான் அவரை இறைவனின் செம்மறி. நீங்கள் அப்படியே எசையா புத்தகத்தில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்குரிய விளக்கம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். ஆடுகள் எப்போதும் தன் தலைவனை நேசிக்கக்கூடிய இறைவனின் செம்மறியாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஆடு எந்த ஆடு? திருமுழுக்கு யோவான் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிற இயேசு என்கிற இந்த இறைவனின் செம்மறியானது நமக்காய் அனைத்தையும் சுமக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆடுகள் சுமக்கும், ஆடுகள் சுமக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கும். ஒரு முறை ஒரு பக்திமான் அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மலையினுடைய உச்சியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு போய் வேண்டுவது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலுக்கு போகும்போது நடந்து போகணும், மலையில் ஏறி நடந்து தான் போவார். காலை திருப்பலிக்கு அவர் போவது உண்டு.
ஒரு முறை இப்படித்தான் காலை திருப்பலிக்கு மிகப்பெரிய பக்திமான் செல்வந்தரும் கூட. அவர் அப்படியே வேக வேகமாக அந்த மலையில் ஏறி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஒரு செருப்பு சத்தம் கேட்குது. டொக்கு டொக்குன்னு செருப்பு சத்தம் கேட்குது. யாரா பின்னாடின்னு பார்த்தா ஒரு வயதான மனிதர் நடந்து வருவது போல அவர் கண்ணில் பார்க்குறார். கிட்ட போனால் ஒரு ஆண் மகன் நடந்து வர்றார். அப்போ நடந்து வந்து அவர் போய் கேட்குறாரு, ஐயா நடந்து வரையலே, உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தாடி கிடியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வயசான மனுஷன் அவர் நினச்சிக்கிட்டு கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லுங்கள், நான் அந்த கோயிலுக்கு தான் போகிறேன், நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் வரையலா, சொல்லுங்கள், சேர்ந்து போவோம், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு. ஆனால் அந்த ஐயா கனமான ஒரு பையை தூக்கிக்கிட்டு கூண்டு விழுந்தது போல் அந்த தாடி உள்ள மனிதர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். அப்போது இவர் பேச ஆரம்பித்தோன்னு அந்த பேக் அப்படி அந்த பொதி மூட்டையை அப்படி கீழே வச்சுட்டு, இல்லையா நீங்கள் கேட்டது வர சந்தோஷம், எனக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் போங்க உங்கள் கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு, நீங்கள் போங்க நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கோயிலுக்கு போங்கன்னு இப்படி கையை அப்படி ஏந்தம் போது தான் பார்க்குறாரு 2 கையிலையுமே காயங்கள். அப்போ அவர் புரிந்து கொண்டார், இவர் வயதான மனிதர் அல்ல, இவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை. இவர் வயதான மனிதர் அல்ல, இவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் இயேசுன்னு அடையாளப்படுத்தி கொண்ட உடனே அந்த கோயிலுக்கு போய் கொண்டிருந்த அந்த செல்வந்தர் டவக்குன்னு திரும்பி அவர்கிட்ட சொன்னாரா, ஏசப்பா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் தெரியாமல் போயிடுச்சு, உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் உங்கள் கையில் நீங்கள் சுமந்துக்கிட்டு வரீங்களா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை தான் இந்த மூட்டையாக நீங்கள் சுமந்துக்கிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு ஏசாண்டவர் சொன்னாராம், மகனே, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டு வரவில்லை, உன்னுடைய பாவத்தை தாயே நான் சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். பிரியமான மக்களே, இந்த செம்மறி நமக்காக நம் பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு செம்மறி. என்ன ஒரு அருமையான ஒரு பதில் பாருங்க. நான் உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கிறதா நீ நினச்சிட்டு இருக்க மகனே, உன்னுடைய பாவத்தை தான் இந்த இடத்துல நான் சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். நம் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும், நம் ஒவ்வொருடைய பாவ பலவீனங்களையும் ஆண்டவர் நமக்காய் தாங்கி கொண்டிருக்கிறார். இது தாங்கும் செம்மறி, இது சுமக்கும் செம்மறி என்பதை இந்த இடத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய மைய செய்தியாக நம்ம சுமந்து செல்ல போகிறோம் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செம்மறியாய் உலகத்தின் பாவங்களை சுமந்தேன், நான் செம்மறியாய் என் தந்தையினுடைய அன்புக்கு சாட்சியாய் இந்த உலகத்திற்கு வந்தேன், நீங்கள் எனக்கு சாட்சியாகுங்கள், செம்மறியின் சாட்சிகளாய் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். செம்மறியின் சாட்சிகள் செம்மறிகளே, என்னுடைய தகப்பனாருடைய அன்புக்கு நான் சாட்சியாய் இந்த உலகத்தில் வந்தது போல எனக்கு சாட்சிகளாய், இந்த செம்மறிக்கு சாட்சிகளாய் நீங்கள் மாறுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் இந்த செம்மறிக்கு சாட்சியாய் மாறினார். அவர் எப்படியெல்லாம் சாட்சியம் பகர்ந்தார் பாருங்களேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இறைவனின் மகன், இவர் என்னை விட பெரியவர், இவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர் என்று அவரை எப்படியெல்லாம் சாட்சியமாய் அடையாளப்படுத்தினாரோ, அதே போல இயேசு ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்த, நாமும் செம்மறிகளாய் மாற இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எப்படி ஃபாதர், நான் ஆடா மாறுறதா அப்படின்னா இல்லை, ஆடுகளின் குணம் உள்ளவர்களாக மாறுகிற பொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். எப்பேற்பட்ட ஒரு குணம், அடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் ஆடுகளாய் மாறுகிறோம், செம்மறியாய் மாறுகிறோம். அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து மனம் இறங்குகிற பொழுது நாம் செம்மறிகளாய் மாறுகிறோம். பொது காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்கிற பொழுது நாமும் செம்மறிக்கு நாம் சாட்சி பகர்கிறோம். எப்பொழுதெல்லாம் அன்பும் அமைதியும் சீர்குலைகிறதோ அந்த இடத்தில் அவற்றை நிலைநிறுத்த நான் உழைக்கிற பொழுது, பேசுகிற பொழுது நானும் செம்மறிக்கு சாட்சியம் பகர்கிறேன். இப்படியாக இந்த செம்மறிக்கு சாட்சியம் பகிர ஏகப்பட்ட வாய்ப்பு வசதிகள் நம்மோடு இருக்கிறது. நன்மையின் சார்பாய் நிற்கிற பொழுது, நீதியின் சார்பாய் நிற்கிற பொழுது, அடுத்தவருடைய இயலாமையை கண்டு அவர்களுக்கு உதவ நாம் இறங்கி வருகிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த செம்மறிக்கு நாம் சாட்சி பகர்கிறோம். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த மறையுரையில் உங்களுக்கு 2 நிகழ்வுகளை சுட்டி காண்பித்தேன். மேலிருந்து விழுந்த அந்த தொழிலாளியை காத்த அந்த ஆட்டை போல நாமும் விழுந்து விடுகிறவர்களை, தவறுகிறவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆடுகளாய் இருந்தால் இந்த செம்மறிக்கு நாம் சாட்சியம் சொல்ல முடியும். இரண்டாவதாக, உலகத்தினுடைய பாவங்களை என் ஆண்டவர் சுமக்கிறார் என்பதை காட்டிலும் என்னுடைய பாவத்தை என் ஆண்டவர் சுமக்கிறார் என்கிற தன்னிலை தெளிவோடு இயேசுவை நாம் அணுகுகிற பொழுது இந்த செம்மறிக்கு நம்மால் சாட்சியம் பகர முடியும். இன்று இருக்கிற அனைத்து புனிதர்களுமே
இந்த செம்மறிக்கு சாட்சியம் பகர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் சாட்சியமுள்ள செம்மறிகளாய் மாறி இருக்கிறார்கள். மந்தையில் உள்ள ஆடாய் இருப்பதற்காக அல்ல, மாந்தராம் இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய செம்மறியாய் நாம் இருக்க இந்த நாளில் உறுதி எடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார். ஆமென். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளிச்செறலும் எங்கள் அனைவரும் இதம் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துறல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருவுள்ளம் திருத்தமே இதுக்கும் தன்னைக்குள்ளாக்கும் பரிவிரக்தின் மனது குடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் அர்ப்பணம் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திருத்தமை காத்தமைத்து வாழ்வழிப்பதாம். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே.
மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.